ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான அக்கேஷன்ஸில் நம்ம இருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விவேகானந்தா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் தான் இருக்கும். இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன் இங்கே நடக்க போகுது. ஸோ தை மாதம் அப்படின்னாலே வந்து நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் செலிப்ரேஷன் இல்லையா? ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஃபேமிலியோட நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றது அது ஒரு தனியான ஸ்பெஷலாக இருக்கும். பட் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அண்ட் காலேஜ் டேஸை செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்றது இன்னும் ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி ஒரு செலிப்ரேஷனுக்கு தான் இப்போ நம்ம வந்து வந்திருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் இங்கே நடக்க போகுது. ஸோ ஆட்டம் பாட்டம் பொங்கல் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்துட்டு நடக்கிறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து எங்க விவேகானந்தா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல என்னெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு விவேகானந்தா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ரொம்ப சூப்பரா பொங்கல் செலிப்ரேஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கலர்ஃபுல்லா ரொம்ப ட்ரெடிஷ்னல் வேர்ல கோலாகலமான ஒரு கொண்டாட்டமாவே இருக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க என்ன நடக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பொங்கல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வைக்க போறாங்க. இன்னைக்கு நம்ம விவேகானந்தா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்ப சூப்பரா கோலாகலமான கொண்டாட்டமாவே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்கவங்க யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய ஜாயின்ட் செக்ரட்டரி டாக்டர் ராகநதி அர்த்தநாரீஸ்வரர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க கூட வந்து பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். சொல்லுங்க, இன்னைக்கு வந்து இவ்வளோ சூப்பரான ஒரு செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. அதுவும் ட்ரெடிஷ்னலான பொங்கல் செலிப்ரேஷன் வேற. நீங்களும் சூப்பரா வந்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க தான் பொங்கலும் கூட ஸ்டார்ட் பண்ணி வச்சீங்க இல்லையா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே மேம். வழக்கம் போல இல்லாம இன்னைக்கு எல்லாரும் பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா வந்திருக்காங்க இல்லையா? பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? நம்ம காலேஜ் ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? வண்ணத்து பூச்சிகளாட்டம் இருக்கு. பரவாயில்ல. ஒன் வேர்ட்ல ஆன்சர் பண்ணாலும் வந்துட்டு ரொம்ப சூப்பரா வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஓகே மேம், தொடர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். தேங்க்யூ. இன்னைக்கு விவேகானந்தா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பொங்கல் கொண்டாட்டம் ரொம்பவே சிறப்பா வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா எல்லாரும் டீமா பாத்தீங்கன்னா யூனிஃபார்மா வந்து ட்ரெடிஷனல் வேர் பண்ணியிருக்காங்க. ஹாய், உங்க நேம் சொல்லுங்க. எஸ் இந்துமதி. ஓகே, சொல்லுங்க, எப்படி இதெல்லாம் ட்ரெடிஷ்னலா ஒரே மாதிரி இது என்னது பிளான் பண்ணீங்களா ஆல்ரெடி? ஆல்ரெடி நாங்கள் பிளான் பண்ணது தான். நாங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஒரு நாள் கேங்காக லீவ் போட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணி எடுத்தோம். தேங்க்யூ. ஓகே, இது வந்து அவங்க ஸ்டாஃப்லாம் பார்ப்பாங்களே, பரவாயில்லையா? பரவாயில்ல, அது என்ஜாய்மெண்ட் தான். என்ஜாய்மெண்ட்ன்றனால பரவாயில்லையா? ஓகே, இன்னைக்கு என்னெல்லாம் பிளான் வச்சிருக்கீங்க? டான்ஸ் போட்டோஸ், அதுக்கப்புறம் நல்லா என்ஜாய் பண்றது எல்லாம். ஓகே, இங்க பொங்கல்லாம் வச்சிட்டு இருக்காங்களே, அதுல எல்லாம் கலந்துக்கலையா? எல்லாம் கலந்துட்டு தான் எல்லாம் கலந்துட்டு அந்த சைடு இந்த சைடு அப்படி பேரலாவா? எல்லாத்துலயும் மிங்கிள் ஆகி என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, என்ன சாங்க்கு டான்ஸ் ஆட போறீங்க? மம்முட்டியா பாட்டுக்கு. ஓ, புது வெள்ளை மலை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அழுகின்றது, நதியானால் கரைநானே, சிறு பறவை நீயானால் உன் வானம் நானே. ஸோ சூப்பர் சூப்பர். ஸோ ரொம்ப சூப்பரா வந்து பாடுனீங்க. நீங்க வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. ஸோ கண்டினியூஸா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க நடக்க போகுது. தொடர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு இந்த பொங்கல் செலிப்ரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு பெரிய கேங் இருக்காங்க. சோ இப்போ வந்து பயங்கரமான சத்தம்லாம் வந்துட்டு இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா இல்ல பொங்கல் பொங்கிடுச்சா என்னன்னு தெரியல. பேசலாம். ஹாய், உங்க நேம் சொல்லுங்க. சமீரா. ஓகே, உங்க பேரு? சிவதன்யா. ஓகே, கிளாஸ்லாம் போட்டுட்டு பயங்கரமா இருக்கீங்க. எனக்கு காம்படிஷனோ? ஓகே ஓகே, இங்க இருந்து நிறைய சவுண்ட்லாம் வருது. இப்பதான் பொங்கல் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா இல்ல பொங்கிடுச்சா? என்ன நடக்குது? ஒன்னும் பொங்கலே, இனிமேல் தான் பொங்கும். யாரு பொங்கல் வச்சிட்டு இருக்கிறது? நான் அவங்கள வைக்கிறேன். எனக்கு கிளாஸ் ஃபுல்லா எல்லாரும் சேர்ந்து வைக்கிறோம். ஓகே, பொங்கல் வைக்க தெரியுமா? தெரியும். யூடியூப் இருக்க பயமே. யூடியூப் இருக்கு பயமேனா? ஓகே, சோ பார்க்கலாம். சோ ஃபைனலா வந்து எப்படி பொங்கல் வர போகுதுன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் இன்னைக்கு செலிப்ரேஷன்ஸ் இருக்கு, என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? சொல்லுங்க.
டான்ஸ் பண்றது. ஓகே, இவங்க கிங் ஆஃப் த கிங். டான்ஸ் கிங் குயின். ஓகே, ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ணிட்டீங்களா இல்ல ஆன் தி ஸ்பாட்? நாங்க போறதா ஸ்டெப். நீங்க போறதா ஸ்டெப் ஆன் தி ஸ்பாட்ல வந்து போட்டுருவீங்க அப்படியா? சரி, ஓகே. ஸோ நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, விவேகானந்தா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய பொங்கல் கொண்டாட்டம்ல ரொம்ப சூப்பரா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல சவுண்ட்லாம் அண்ட் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாங்கன்னே தெரியல, பட் சவுண்ட் எல்லாம் வந்து வருது. ஏன்னா பொண்ணுங்க அப்படின்னாலே பயங்கர மாஸ் தான், அதுவும் செலிப்ரேஷன் அப்படின்னா இன்னும் மாசா இருக்கும் அப்படின்றதுக்காகவே பாத்தீங்க அப்படின்னா கும்மிலாம் அடிச்சு அண்ட் சென்டர்ல வந்து பொங்கல் வச்சிருக்காங்க. நிறைய இடத்துல பாருங்க கரும்பு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 100 பொங்கல் வந்து இங்க ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ பொங்கல் வைக்க தெரியுமா தெரியாதா அப்படின்றத தாண்டி இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஃபன்ல நம்மளும் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்றது. ஸோ இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா பயங்கர ஒரு ஆர்ப்பாட்டமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க கூட பேசலாம். ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. லோகமணி. இவ்வளோ நேரம் நீங்க தானே சவுண்ட் போட்டுட்டு இருந்தீங்க. சரி, ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. சசி பிரபா. நீங்க? சௌந்தர்யா. ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு நீங்க செலிப்ரேஷன்லாம்? ரொம்ப வைபா போயிட்டு இருக்கு. இந்த டீம்ல வந்துட்டு எல்லாரும் ரிப்பன் கட்டி இருக்கீங்க. இது என்ன ஊதா கலர் ரிப்பனா? ஊதா கலர் ரிப்பன் இல்ல, ஊதா கலர் இருந்தா கட்டலாம். அது இல்ல, அதனால இது கட்டுறோம். ஓகே, சோ யாரோட பிளான் இது? எங்க பிளான். உங்க பிளான் தானா? ஏன்னா அப்படியே சுத்தி பாக்குறப்ப இந்த கேங் மட்டும் அது டிஃபரெண்டா தெரிஞ்சீங்க. ஓகே, சூப்பர், பரவாயில்ல. ஹாப்பினஸ் வந்து பல விதமா வந்து வெளிப்படுத்துறீங்க போல இருக்கு இல்லையா? ஓகே, ரெகுலரா அந்த யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு அப்படி இருக்கிறதுக்கு அண்ட் கிளாஸ் ரூம்லயே இருக்கிறதுக்கு நீங்க கிரவுண்ட்ல அதுவும் பொங்கல்ல வச்சிட்டு இருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? அப்போ ஜாலியா தான் இருக்கும், இப்போ நல்லா இருக்கு. ரொம்ப வைபா இருக்கு இன்னைக்கு. ஓகே, அப்ப நல்லா இருக்கு, கிளாஸ் ரூம் நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கா? பட் வேற வழியிலேயே நாளைக்கு கிளாஸ் ரூம் போய் தானே ஆகணும். அது இப்பயே ஞாபகப்படுத்த வேணாமா? சரி, ஓகே. யார் இங்க பொங்கல் வச்சிட்டு இருக்கிறது? நாங்க எல்லாரும் எல்லாருமே சேர்ந்தா? ஓகே, பொங்கல் வைக்க தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா? கொஞ்சம் தெரியும். சரி, ஓகே, நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. ஏதோ ஒரு டயலாக்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களே, என்ன? நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சு? இந்த இயர் ஃபைனல் இயரா? அதனாலதான் இந்த ஆர்ப்பாட்டமும். ஓகே, சீனியர்னால கெத்தா இருக்கீங்க, கரெக்டா? ஓகே, நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. ஹாப்பி பொங்கல். அது எப்படி வருமா? சரி, ரெடி. 1 2 3. விவேகானந்தா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஆண்டாள் திருக்கல்யாணம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுலயுமே வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்டா வந்து இருக்கு. ஸோ நிறைய வந்து அதுக்காகவே மேக்கப்லாம் பண்ணி ஸோ பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்டா இங்க நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு விவேகானந்தா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்ப கோலாகலமான கொண்டாட்டமா போயிட்டு இருக்கு. ஸோ அதுல ஒரு மொமெண்டா பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து மாடெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே வந்து பயங்கரமா வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து திருக்கல்யாணம்ல இருந்து ஸோ அதுக்கு பிஃபோரா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து மாட்டு வண்டி ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் நிறைய வந்து போயிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து இன்னும் நிறைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்ற இந்த பொங்கல் செலிப்ரேஷன் போக போகுது. ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஆண்டாள் திருக்கல்யாணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலா நிறைய ட்ரெடிஷ்னலான ஆட்டங்கள்லாம் கூட இருக்கு. ஸோ இங்க கூட பேசலாம். ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. ஸ்ரீமதி. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க ஆண்டாள் திருக்கல்யாணம் நடந்துட்டு இருக்கு மேம். அங்க இருந்து திருக்கல்யாணத்துல வரவேற்றுட்டு போயிட்டு இருக்கோம். ஓகே, என்ன ஆட்டம் இது? இது கரகாட்டம். கரகாட்டம். ஓகே, எத்தனை நாளா பிராக்டிஸ் பண்ணீங்க? இது ஒரு 1 வீக்கா பிராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே, சோ சூப்பரா ஆடிட்டு இருக்கீங்க, கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஒயிலாட்டம் நடந்துட்டு இருக்கு. சோ இங்க கூட பேசலாம். சூப்பரா ரிப்பன்லாம்
வச்சு ஆடிட்டு இருக்காங்க. ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. மலர்கடி ஓகே, ஆடிட்டே பேசலாம், நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஆட்டம் ஆடிட்டு இருக்கீங்க? கோயிலாட்டம் இது எப்படி இருக்கு? டிஃப்ரெண்டா இருக்கா? டிஃப்ரெண்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணிருக்கீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? இல்ல செகண்ட் டைம் இது. செகண்ட் டைம். ஓகே, ஸோ சூப்பரா செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்தது அப்படியே பார்த்தோம் அப்படின்னா மயிலாட்டம் வந்து இருக்காங்க. ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. கீதாஸ்ரீ நீங்க என்ன ஆடிட்டு இருக்கீங்க? பொய்க்கால் குதிரை. ஓ, பொய்க்கால் குதிரை. ஓகே, ஸோ இது எப்படி இதுக்கு முன்னாடி ஆடி இருக்கீங்களா? இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே, சூப்பர். என்ஜாய் பண்ணுங்க அதே என்ஜாய்மெண்ட்டோட. ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு வைஷ்ணவி. கியூட்டா வந்து மயில் மாதிரியே ஆடிட்டு இருக்கீங்கன்னு என்ன இடத்துல இருந்து? ஸ்டெப் எல்லாம் போடலையா நீங்க? ஸ்டெப்ல இல்ல, எவ்வளோ போடுறோம். ஏதோ ஒண்ணா? ஓகே, நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, எப்படி இருக்கு இந்த மயில் பீகாக்ல வச்சு ட்ரெஸ்லாம் போட்டு எப்படி ஃபீல் பண்றீங்க? ப்ரௌடா இருக்கு. ஓகே, ப்ரௌடா இருக்கா? ஓகே, உங்க சிரிப்லயே வந்து சூப்பரா தெரியுது. ஸோ பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு. சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓகே, அதே மாதிரி மத்தியானம் என்டர்டைன்மெண்ட் நிறையா இருக்கும். காலேஜுங்கிறனால ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, ஸோ செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து போயிட்டு இருக்கு. தொடர்ந்து ஆண்டாள் திருக்கல்யாணத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நம்ம விவேகானந்தா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஆண்டாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கு. மார்கழி மாதத்துடைய ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வந்து எண்டிங்க்கு வந்தாச்சு. ஸோ நிறைய பூஜைகள்லாம் பண்ணி சூப்பரான வந்து கல்யாணம் வந்து நடக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ எவ்வளோ ஸ்டைலிஷா சாமிங்கெல்லாம் வந்து ஹாய் சொல்றாங்க. ஸோ நல்லா இருக்கு பார்க்கறதுக்கே. பின்னாடி வந்து சீர் கொடுத்துட்டு சீர் எடுத்துட்டு போறது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா விவேகானந்தா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பொங்கல் செலிப்ரேஷனோட சேர்த்து இதுவும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது இன்னும் ஒரு ஹைலைட்டான விஷயமா இருக்கு. ஸோ ரொம்பவே சூப்பரான செலிப்ரேஷனாக இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இங்கே நடக்க போகுது. ஸோ இந்த கண்டினியூஸாக வந்து கோவிலுக்கு போயிட்டு அங்கே திருக்கல்யாணம் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் மதியம் இன்னும் வந்து கேம்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. அண்ட் பொங்கல் பார்த்தீங்கன்னா காலையில இருந்து வந்து வச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா நம்ம விவேகானந்தா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இந்த பொங்கல் கொண்டாட்டம் போயிட்டே இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பொங்கல் செலிப்ரேஷன்ல அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு பெரிய பூஜை வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா ஆண்டாள் திருக்கல்யாணம் இனிமேல் தான் வந்து நடக்க போகுது. ஸோ இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இது காலேஜ்ல நடத்துறது இன்னும் சிறப்பா இருக்கு. அதுவும் பொங்கல் செலிப்ரேஷனோட சேர்ந்து நடத்துறது பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஸ்பெஷலா இருக்கு. ஸோ திருக்கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம்.
இவ்வளவு நேரம் ஆண்டாள் அழகருடைய திருக்கல்யாணம் ரொம்ப சிறப்பா ஒரிஜினலா வந்து ஒரு மேரேஜ் நடந்ததுன்னா எப்படி நடக்குமோ அதே மாதிரி ரொம்ப ட்ரெடிஷ்னலா சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. அது இந்த கேம்ஸ்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருந்தது. அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா கோமாதா பூஜை வந்து நடக்க போகுது. ஸோ அது எப்படி வந்து பண்றாங்கன்றத பார்க்கலாம். தை திருநாளாம் பொங்கல் திருநாள் ரொம்ப ட்ரெடிஷ்னலா நம்மளுடைய தமிழ்நாட்டில் நம்ம கொண்டாடிட்டு வரோம். ஸோ அதே பொங்கல் திருநாளை அதை விட பயங்கர ட்ரெடிஷ்னலா அண்ட் ட்ரெண்டியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா விவேகானந்தா இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததான் வந்து பொங்கல் அப்படின்னாலே ரொம்ப ட்ரெடிஷ்னலா நம்ம செலிப்ரேட் பண்றோம் இல்லையா? ஸோ பொங்கல்லாம் வச்சு முடிச்சாச்சு. ஸோ அடுத்தது வந்து இங்க வந்து நிறைய விளையாட்டு போட்டிகள் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் அப்படின்னா உங்களுக்கு பின்னாடியே பார்த்துருப்பீங்க, உரியடித்தல் இருக்கு, கயிறு இழுத்தல், ஸோ அந்த மாதிரி நிறைய விளையாட்டு போட்டிகள் அண்ட் ஆடல் பாடல் எல்லாமே இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலை அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன விளையாட்டு நடக்க போகுது அப்படின்னா உரியடித்தல் நடக்க போகுது. அதுவும் வந்து பொண்ணுங்கள்லாம் வந்து உரியடிக்கிறது அப்படின்றது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அந்த ஒரு டிஃப்ரெண்டான விஷயம் இங்கே நடக்க போகுது. தொடர்ந்து பார்க்கலாம். உரியடித்தல் போட்டியில் அடுத்ததான் நம்ம கூட வந்து ஒருத்தங்க உரியடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. இவங்க கூட பேசலாம். ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. வினிதா. ஓகே, உரி அடிக்க போறீங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி உரி அடிச்சிருக்கீங்களா? நோ. இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா? எப்படி இருக்கு? ஜாலியா இருக்கு. அடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். இப்பயே கொஞ்சம் பதட்டமா இருக்கீங்க போல இருக்கு. அப்படியா? இல்ல, ஒரு மாதிரி நர்வஸா தான் இருக்கு. ஓகே, எனிவே ஆல் தி பெஸ்ட். வெற்றியோட திரும்பி வாங்க, சரியா? ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு? ஒண்ணுமே தெரியல. நான் தெரியற மாதிரி கட்ட சொன்னா தெரியாம கட்டி விட்டாங்க. பாப்போம் வெற்றி நம்ம அதே பாப்போம். ஓகே, தெரியற மாதிரி கட்டறதுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்திருக்கணும் போலவே. தெரியலக்கா என்ன பண்ணுவோன்னு. ஓகே, சொல்லுங்க, நீங்க உரி அடிச்சிருவீங்களா? இதாக்கா ஃபர்ஸ்ட் டைம். இதா ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, உரி அடிச்சிருவீங்களா இல்ல வேற யாரையா டார்கெட் பண்ணிருக்கீங்களா? தெரியலக்கா, மாட்னா அடிச்சற வேண்டியதுதான். மாட்னா அடிச்சற வேண்டியதா? அப்ப டார்கெட்டும் சேர்ந்து இருக்குது, கரெக்ட்டா? இருக்கு. சரி, ஓகே, எனிவே ஆல் தி பெஸ்ட். எதை அடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். நேரா இருக்கனா? அது ரூல்ஸ் தானே, நான் எப்படி சொல்றது? ஓகே,
எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் உண்மையே சொல்வேன் நல்லதே செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் முன்னால சீருது மயிலக்காடு பின்னால பாயுது மச்சக்காடு முன்னால சீருது மயிலக்காடு பின்னால பாயுது மச்சக்காடு அடக்கி ஆடுது முரட்டுக்காடு 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 நெஞ்சுக்குள் அச்சமில்லை யாருக்கும் பயமும் இல்லை வாராத வெற்றி எண்ணிடும் விளையாடுங்க உடல் பலமாகுங்க ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் உண்மையே சொல்வேன் நல்லதே செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே வாங்கடி பொண்டுகளா பாசமுள்ள செண்டுகளா வாங்கடி பொண்டுகளா பாசமுள்ள செண்டுகளா கும்மி அடிச்சு கொலவை போட்டு அண்ணன வாழ்த்தி பாடுங்களா காலையில பார்த்து போட்டா ஜல்லிக்கட்டு காலையெல்லாம் துள்ளிக்கிட்டு ஓடுமடி புல்லுக்கட்ட தேடிக்கிட்டு கொம்பிருக்கும் காலைக்கெல்லாம் பெம்பிருக்காது இந்த கொம்பு இல்லா காளையிடம் வம்பிருக்காது உலக போட்டு பாருங்கடி கும்மி அடிச்சு ஆடுங்கடி மாரியம்மன் கோவிலுக்கு பொங்கலுக்கும் வாருங்கடி பொங்கலுக்கும் வாருங்கடி பொங்கலுக்கும் வாருங்கடி பிறந்த ஊருக்கு புகழச்சேரு வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு பிறந்த ஊருக்கு புகழச்சேரு வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு 4 பேருக்கு நன்மை செய்த கொண்டாடுவார் பண்பாடுவார் என்னாலும் உழைச்சதுக்கு பொன்னாக பலன் இருக்கு ஊரோடு சேர்ந்து வாழுங்க அம்மன் அருள் சேரும் தின நம்ம துணையாகும் பாடலாம் பாடலாம் கொண்டாடலாம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம் உண்மையே சொல்வேன் நல்லதே செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே ஆடுவோம்
இல்லடா இது சப்பா பீட்டு கொளுத்துக்கடா. மஜாப்பா மஜாப்பா. இதா 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 இதா. ஏய் ரெடிடா வாடா. பாத்தி கம்மி ஓகே. ஓகே. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கயிறு இழுத்தல் போட்டி வந்து நடக்க போகுது. ஸோ பாத்தீங்கன்னா நிறைய பேர் நின்று இருக்காங்க. இந்த சைடு ஒரு டீம், அந்த சைடு ஒரு டீம். அண்ட் இதை பாக்குறதுக்கு ஒரு பெரிய டீமும் வந்து நின்று இருக்காங்க. ஸோ இவங்க கூட பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஆர் அபிநயா. ஓகே, பயங்கரமா ரெடியா இருக்கீங்க. சாரி எல்லாம் தூக்கி சொருகிக்கிட்டு ரொம்ப நேரமா இந்த கெட்டப்ல தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? ஆமாமா. ஓகே, வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ? அதனால வந்து ஒரு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, வின் பண்ணிடுவீங்களா? கண்டிப்பா வின் பண்ணுவோம். யாரு, நீங்களா அவங்களா? நாங்க தான் வின் பண்ணுவோம். நீங்க தானா? மேக்ஸ் தான் வின் பண்ணுவோம். மேக்ஸ் தான். ஓ, மேக்ஸ் டிபார்ட்மெண்டா? மேக்ஸ் டிபார்ட்மென்ட் தான் வின் பண்ணுவோம். ஓகே, அப்ப மேக்ஸ் டிபார்ட்மென்ட் தான் கெத்துன்றீங்க அப்படியா? மேக்ஸ் தான் கெத்து. ஓகே, பார்க்கலாம் உங்க கெத்த. நீங்க வின் பண்றீங்களா இல்ல இங்க வின் பண்றீங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். சொன்ன மாதிரியே வின் பண்ணிட்டீங்களே. எப்படி வின் பண்ணிடுவோம்? ஓகே, சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? வின் பண்ணிட்டீங்க. எல்லா டீமே பயங்கர ரொம்ப சூப்பரா ஃபீல் பண்றோம். ஏன்னா ஏற்கனவே வந்து டிஎன்ஒஎஸ் கூட தான் தோத்தோம். ஆனா வந்து பரவாயில்ல, இந்த தடவை ஜெயிச்சிட்டோம். ஓகே, அப்ப விட்டத பிடிச்சிட்டீங்க. கரெக்ட்டா? விட்டத பிடிச்சிட்டோம். ஓகே, சோ இன்னும் ஃபைனல்ஸ், செமி ஃபைனல்ஸ் இருக்குதுல. கண்டிப்பா எல்லாத்தையும் ஜெயிப்போம். எல்லாத்தையும் வின் பண்ணீங்க. ஓகே, இந்த கான்ஃபிடென்ட் இருந்தாலே வின் பண்ணிடலாம். ஆல் தி பெஸ்ட். என்ன கணக்கு பண்ணாதே, என் மச்ச உடம்புல உச்சி நரம்புல
பஞ்சத்தில் நான் என்ன பதைப்புட்டா கடிக்கும் நெஞ்செல்லாம் குத்தாளந்தா வீடு சொத்தெல்லாம் உன் பேரில் எழுதி தர கூட நீ இருந்தா கும்மாளந்தா முதல் அக்கு தானடா என் அக்கா பொண்ணு கிக்கு தானடா என் முதல் செட்டு தானடா இவன் எவர்த்தில் ஒரு தட்டு தானடா கொட்டாங்குச்சிக்குள்ள பயண்டி ரெண்டு பேரும் குட்டாஞ்சோறு ஆகி தின்னல இப்போ நம்பர் போல தேகத்தை நான் இப்போ ஒன்னா நம்பர் ஆக்க போறேன்
புயலே நீ கண்ண வச்சா டப்பாங்குத்து நீ கைய வச்சாக்கு மாங்குத்து மதுரைக்கு போகாதடி அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும் தஞ்சாவூர் போகாதடி தல ஆட்டாம பொம்மணிக்கும் தூத்துக்குடி போனா சில கப்பல் கரை தட்டும் கொடைக்கானல் போனா அங்க மேகம்னு சுத்தும் அசருது அசருது ஊர் மொத்தமா அது என்ன மதுரைக்கு போகாதடி அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும் மருதாணி யாரு வச்சா ஹோ தேரா தேரா இவ வாரா வாரா நான் அக்கரையில் இருந்தாலும் இக்கரையில் இருந்தாலும் சக்கரையா இருப்பாளே ஆசையாலே மதுரைக்கு போகாதடி அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும்
பாத்தீங்க அப்படின்னா பொங்கல் செலிப்ரேஷன் நடந்தது. அது கூடவே சேர்ந்து ஆண்டாள் திருக்கல்யாணம், கோமாதா பூஜை இந்த மாதிரியான விஷயங்களும் கூட வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம வந்து கேட்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பாலசுப்ரமணியன். ஓகே, சொல்லுங்க. இன்னைக்கு வந்து இங்க கோமாதா பூஜை எல்லாம் பண்ணீங்க, ஆண்டாள் திருக்கல்யாணம்லாம் வந்து பண்ணீங்க. எதுக்காக இது பண்றது? வழியா அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டும் வந்துட்டு இருக்கோம். ஸோ அதோடைய கதை என்ன? அதாவது வந்து இப்போ நம்ம வந்து இப்போ தெய்வங்கள் வந்து நம்மளா பார்த்து கும்பிட்றது, தெய்வங்களை பற்றி நம்மளா பார்த்து நம்ம சிற்பிகள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பெருமாள்னா சூலம் வச்சுருப்பாரு, அம்பாள்லாம் சூலம் வச்சுருப்பாங்க, முருகன்னா வேல் வச்சுருப்பாங்க, பிள்ளையார்னா துன்பிக்கை இருக்கும், அப்புறம் வந்து நடராஜனா கால் நடனம் ஆடுவாருங்க அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது வந்து நமது சிற்பிகள். ஆனால் நம்மளை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது தாய் தந்தையர். இந்த தாய் தந்தையரை வணங்குவதன் மூலமாகவும் எல்லாருக்கும் எல்லா செல்வங்களும் எல்லா வளங்களும் கிடைக்கிறதுங்கிறதுக்காக தான் இந்த முக்கியமான பண்டிகை. இரண்டாவது வந்து தமிழர் திருநாள். அதாவது இப்போ தான் இறை வழிபாடுங்கிறது வந்து ஒரு 200 ஆண்டுகளாகத்தான் வந்து உங்களுக்கு வந்து இறை வழிபாடு, அதாவது முருகன், அம்பாள், சுவாமிங்கிறது. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கற்காலத்திலாம் பார்த்தீங்கன்னா சூரிய வழிபாடுன்னு தான் உண்றது. அதாவது பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதோட தாத்பரியமே என்னென்னாக்கா, உழவுக்கு தொண்டு செய்யக்கூடிய வாகனம் என்று சொல்லக்கூடிய பசுமாடு அல்லது எருது வாகனங்கள் சொல்லக்கூடிய மாடுகள், அந்த மாடுகளுக்காகவும் அந்த மாடுகளை வணங்குவதற்காகவும் தான் நம்ம தைப்பொங்கல்னு பண்ணுறோம். அதாவது புது அரிசி ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. அப்படியே கொண்டு அந்த ஆடி மாதம் பட்டம் விதைத்து நெல் விதைத்து மார்கழி மாதம் கடைசியில் அறுவடை செய்து அந்த அரிசியை எடுத்து இப்போ தான் மிஷினு நிறையா ஆயுதங்கள் வந்து அப்போ வந்து உரல்னு சொல்லக்கூடிய கல்லுரல் அல்லது மர உரல் உலக்கையால் இடித்து அதை நோம்பி தவிடு எடுத்து அதுலேருந்து பொங்கல் செய்து எல்லாருக்கும் முதல்ல வந்து நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்டோம்னா நம்ம சாப்பிடுவோம், இல்லை நம்ம சொந்தக்காரங்க கொடுப்போம், இல்லை காக்காய்க்கு வைப்போம். ஆனால் வந்து இறை வழிபாடு அப்போ பண்ணக்கூடியவங்களாம் முதல்ல நமக்கு வந்து நம்ம வந்து இப்போ இன்றைக்கி வந்து எத்தனை டெக்னாலஜிகள் எல்லாம் வளர்ந்துட்டாலும் நம்ம உணவுங்கிறது வந்து யாரது வேணாலும் உணவுங்கிறது ஒன்று பண்ணித்தான் ஆகணும். அந்த உணவுக்கு வந்து விவசாயத்துக்கு கூட இருக்கிறது வந்து இன்றைக்கி வந்து டிராக்டர் உழவு வாகனங்கள் இருக்கலாம். அன்றைக்கி வந்து காளை மாடு தான் உழவு வாகனம். அப்படி வந்து அந்த காளை மாடையும் வாகனம் பசுமாடையும் அந்த காளை மாடையும் சேர்த்து தான் அந்த தை திருநாளுக்கு பொங்கல் கொண்டாடுறாங்க. அப்படியே கொண்டாந்து இந்த மார்கழி மாதம் என்று சொல்லக்கூடிய தெய்வத்து உகந்த மாடம்னு சொல்லுவாங்க. எதற்காகனாக்கா நம்ம சயின்டிஃபிக் மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓசோன்லேருந்து வர்ற காற்று வந்து நம்ம உடம்புல பட்டா உடம்புக்கு வந்து வியாதிகள் போகும்னு சொல்கிறாங்க. அதற்காக தான் அந்த காற்றால் அந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள், அதாவது மதினா அறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த அறிவு நிறைந்த மாதம்னு சொல்லக்கூடிய அந்த மார்கழி மாதத்தில் பெண்கள் வந்து வீட்டில் வந்து மங்களகரமாக அந்த பசும் சாணம்னு சொல்லுவாங்க. அந்த சாணின்னு சொல்லக்கூடிய அந்த பசு சாணியில் வந்து கிருமி நாசிகள் அதிகமாக இருக்கும். அதற்காக தான் நம்ம பூஜை புனஸ்காரம் தான் பசு சாணியில் வச்சு இப்போ அந்த அப்படியே அந்த பசு சாணியை வீட்டில் தெளித்து வாசலில் தெளித்து ஒரு கோலம்னு போடுவாங்க. அந்த கோலம் இன்றைக்கி வந்து நிறைய கோலங்கள் வந்து ரங்கோலி அதுன்னு பண்ணுறாங்க. அன்றைக்குள்ள மாக்கோலம் அரிசி மாவில் தான் கோலம் போடுவாங்க. அந்த அரிசி மாவில் கோலம் போடுறது தாத்பரியம் என்னென்னாக்கா, அந்த அரிசி மாவில் கோலம் போடுறது கொஞ்சம் நேராகும். இப்போ வந்து கல் மாவு கலந்துக்கிறாங்க, அதனால் நாளியாகும், சீக்கிரம் முடிச்சிடுவாங்க. அந்த அரிசி மாவில் போது நேராகும். அந்த நேராகி அந்த அரிசி மாவு போடக்கூடிய தாத்பரியங்கள் என்னென்னாக்கா, அந்த அரிசி மாவில் கோலம் போட்டோம்னாக்கா ஒரு குறைஞ்ச ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். 20 நிமிஷத்தில் அந்த காலையில் அந்த பனி வந்து உடம்புல படுதுனாக்கா உடம்புல உள்ள தீய ஒரு நீரெல்லாம் வெளியாகி ஆனால் வந்து உடம்புல வந்து உந்து சக்தி ஏற்பட்டு நம்ம உற்சாகம் ஏற்படுங்கிறதுக்காக நோயற்ற வாழ்வு குறைபட்ட செல்வங்கிறதுக்காக அந்த விடிய காத்தால இருந்து கோலம் போடணும்னு ஒரு தாத்பரியம் வச்சுருக்காங்க. அப்படியே கொண்டதில் அந்த ஆண்டாள்னு சொல்லக்கூடிய மித்த சுவாமியெல்லாம் வந்து தெய்வகமாக படைக்கப்பட்டது, நம்மளாக உருவாக்கப்பட்டது. அதாவது நம்ம ஆண்டாளுங்கிறது வந்து ஒரு அந்தணருக்கு மகளாக பிறந்து சுவாமிக்கு சூடி கொடுத்து பூ கட்டி கொடுத்து அந்த பூவை வந்து இவங்க போட்டு பார்த்துட்டு அப்புறம் தான் நம்பாளுக்கு வந்து அழகா அந்த பெருமாளை கொடுப்பாங்களாம். அப்படியே அவங்க அந்த ஆண்டாள் நோன்பு என்று சொல்லிய கூடார வள்ளின்னு சொல்லுவாங்க. அந்த ஆண்டாள் நோம்புங்கிறது வந்து மார்கழி மாதம் நம்ம சங்ககிரி வீராட்சிபாளையம், சங்ககிரி சேலம் மாவட்டம் வீராட்சிபாளையம் சங்ககிரி ஆர்டிடின்னு சொல்லக்கூடிய அந்த விவேகானந்தர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஆண்டாண்டுகளாக பண்ணிட்டு. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இந்த கோயில் வந்து ஒரு 6 வருஷம் ஆகுது பூஜை, 6 வருஷம் ஆகுது, 6 வருஷமாக நான் அந்த பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன். என்னது அப்படின்னா அந்த 30 நாளும் அந்த பெண்கள் வந்து நோன்பு இருப்பாங்க. நோன்பு இருக்குன்னா ஒரு பெண்ணை வந்து ஆணாக பாவித்து, ஆணாகனா பெருமாளை பாவித்து அந்த பெண்ணை வந்து இன்னொரு பெண்ணை வந்து ஆண்டாளை பாவித்து அவங்கள வந்து பூஜை பண்ணி டெய்லி வந்து அவங்க விரதமாக இருப்பாங்க. 30 நாள் விரதம் இருந்து அந்த டெய்லி வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நேவேத்தியங்கள், சுண்டல், பொங்கல் அவங்க வீட்டில் சக்திக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்து இங்கே நேவேத்தியம் பண்ணி எல்லாம் சாப்பிட்டு எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்டுட்டு அந்த கடைசியில் வந்து அதாவது எப்போதுமே அந்த நம்ம கல்லூரியை பொறுத்த வரையும் கடைசி லாஸ்ட் ஒர்க்கிங் டே அன்றைக்கி அந்த கூடார வள்ளின்னு பண்ணுவாங்க. அதோட தாத்பரியம் என்னன்னாக்கா கார்த்தால இருந்து சுவாமிக்கு பிள்ளையாருக்கு எல்லா சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கும், எல்லாம் முடிச்சுட்டு அவங்க பொண்ணு மாப்பிள்ள வந்து அலங்கார ஆண்டாள் அழகராக அவரை பாவிச்சு
அப்புறம் வந்து ஆண்டாளர்கள் மட்டும் இல்லை, அது கல்யாணங்கிறது ஆண்டாளர்கள். ஆனால் எத்தனை தெய்வங்கள் இருக்கோ அத்தனை தெய்வங்களும் நம்ம இங்கே அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நேராக பார்த்துருப்பீங்க. பெருமாள் இருக்கும், முருகன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 செட்டு இருந்து, வருஷம் ஒரு முருகன் தான் இருக்கும். இப்போ முருகன் வள்ளி தெய்வானையோட செட்டு 3 செட்டு இருந்து. அதே போல் பார்வதி பரமேஸ்வரன். அப்புறம் வந்து இதில் இல்லாத ஒரே தெய்வம் என்னன்னாக்கா யமதர்மன் இருக்க மாட்டேன். அவரை ஏன்னா அவர் வந்து காலம்னு சொல்லக்கூடிய யமதர்மனும் பைரவர் மட்டும் இருப்பார், கருப்பர் இருக்க மாட்டாங்க. அதை தவிர மற்ற எல்லா தெய்வங்களும் இருக்கும். அதில் பிள்ளையார் எல்லாமே இருக்கும். அப்படி அவங்க அந்த தெய்வங்கள்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணி நம்ம இந்த பூலோகத்தில் புல் பூண்டுகள் உள்ளவரை, பிராமணர்கள் உள்ளவரை, பசுமாடு உள்ளவரை நம்ம குடும்பத்தில் வம்சம் தலைத்துவங்கிறதுக்காக அதை பண்ணுற இந்த கூடார வழின்னு வருது. அந்த கூடார வழி நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்னாங்க, இங்கேருந்து நம்ம அந்த காலேஜ்லேருந்து கல்லூரியிலேருந்து எடுத்து அந்த பிள்ளையார் விநாயகர் கோவில்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு உட்காந்து 2 பேரையும் மனவகரை உட்கார வச்சு பிள்ளையார் பூஜை பண்ணி, கலச பூஜை பண்ணி, நவகிரக பூஜை எல்லாம் பண்ணி, ஹோமங்கள்லாம் முடிச்சுட்டு இப்போ அந்த பெருமாளும் அந்த ஆண்டாள் என்று சொல்லக்கூடிய ஆண்டாள் ஆச்சியாரை 2 பேரும் பிரதட்சணமாக சுற்றி வந்து அம்மி மிதித்து அருந்ததி என்று சொல்லக்கூடிய, அதாவது இப்போ அருந்ததினா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர் தெரியாமல் இருக்கும். தெரிஞ்சவங்க ஞாபகம் வச்சவங்க, தெரியாதவங்களுக்கு என்ன என்னால் சொல்கிறேன், பணிவாக சொல்லிக்கிறேன். அருந்ததினாக்க 24 மணி நேரம் அந்த நட்சத்திரம் இருக்கும். அதாவது இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் பார்த்தோன்னா வெள்ளி முளைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளது அந்த வெள்ளி முளைக்கிறது. அந்த வெள்ளி முளைக்கூட அம்மி மிதித்து, அம்மி என்று சொல்லக்கூடிய உத்தமமான பணிப்பெண்ணு சொல்லக்கூடிய அந்த அம்மி என்று சொல்லக்கூடிய அம்மியை மிதித்து, அருந்ததி என்று சொல்லக்கூடிய அந்த அருந்ததியை பார்த்து, மெட்டி என்று சொல்லக்கூடிய காலில் வந்து மெட்டி போட்டு பிரதட்சணம் பண்ணி, அவலில் ஹோமம் பண்ணி, அவிசுன்னு சொல்லக்கூடிய நெல்பொரியில் ஹோமம் பண்ணி, பூர்ண ஆகுதின்னு பண்ணிட்டு அப்புறம் வந்து மாலை மாற்றி அப்புறம் வந்து மோதிரம் போட்டு பார்க்குறது. மற்றபடி நம்ம சங்க மாதிரி விவாகம்லாம் நடந்து அது எல்லாமே விவாகப்படுத்தி அப்புறம் கடைசியாக மங்கள ஆரத்தின்னு சொல்லக்கூடிய எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கடைசியாக கோபூஜைன்னு ஒன்று பண்ணுவோம். அந்த கோபூஜை எதுக்காக பண்ணுறதுனாக்கா, அந்த 33 கோடி தேவர்கள் 45,000 ரிஷிகள் அனைவருமே அந்த பசுமாட்டில் இருக்கிறதாக சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. அப்படியே கொண்ட அந்த பசுமாட்டை பூஜை பண்ணி எல்லாருக்கும் எல்லா வளங்களும் கிடைக்க பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லி அந்த பூஜை பண்ணுறது. இந்த கூடாரவழி நோன்பு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் இருந்து வந்து கலந்தவங்களுக்கு, இப்போ கல்லூரி படிப்பு முடிச்சவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைச்சி நல்ல கண்ணுக்கு நினைஞ்ச ராமபிரான் மாதிரி ஒரு சர்ப்பத்திரனான கணவன் அமையணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு, அந்த ஆண்டாள் அழகரா வேஷம் போட்டவங்களுக்கும் வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடைஞ்சு நம்ம என்ன நினைக்கிறோமோ எண்ணிய காரியங்கள் என்ன எப்படி நடக்கணுங்க அந்த கூடார வடிவம் பண்ணுறோம். இந்த வந்து நல்ல மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நம்ம அந்த தொலைக்காட்சி நிலையத்தில் வந்து பண்ணிங்க. அந்த தொலைக்காட்சி எனக்கு பேர் தெரியல. அந்த தொலைக்காட்சி நல்ல நிர்வாகத்தை நல்லா ஒத்துழைச்சு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இதான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுங்க. தவறு இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள், திருத்தி இருந்தால் நல்லது இருந்தால் எடுத்து சொல்லுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையம். ரொம்ப நன்றி சார். நல்லா இருக்கு. ஓகே, ஸோ பரவாயில்ல. இந்த ஆண்டாள் திருக்கல்யாணம் மற்றும் இந்த கோமாதா பூஜை பற்றி ரொம்ப கிளியராக வந்து சொன்னாங்க. ஸோ பார்க்கும்போது ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். பட் இதில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றது இப்போ தான் நமக்கு வந்து தெரியுது. ஸோ இதையும் வந்து சூப்பராக நம்ம விவேகானந்தா இன்ஸ்டிடியூஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பொங்கலுடைய செலிப்ரேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா நடந்துக்கிட்டே இருக்கு. பார்க்கலாம். This is Tamil Clubhouse Mixtape by DJ HKN. Hey, Madura, Priya Alagala, Mate, Komutte Mirala, Avi, Nijisiki Kireche. Vadi yan karupatti, Pata Patuti Patti, Mama Nanjapatti Kireche. Marula Yerida Yadanta, Nisaya Nivira Varanta, Muduthura Vetiya Pola Otti Kittu Vara Porenda. Oh, Pora Varenda.
காட்டிடவா நடக்கும் நதியே புது சொட்டையும் காட்டிடவா அந்த வேயில் நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டவா ஃபுல் ஃபன் மூடில் ஒரு டான்ஸையும் போட்டுடவா ஜாலியா நீ வாட்டி இது பிரைவேட் பார்ட்டி தான் டிஜே எல்லாம் வச்சு செய்வோம் அட்ராசிட்டி தான் ஜாஸ் மியூசிக் வேணா அடி நம்ம வீட்டு தான் பங்குரெல்லாம் தாண்டி வரும் லிட்டில் ஹார்ட் தான் அவ வந்தாலே நம்ம தந்தாலே என்ன கொண்டாலே அவ கியூட்டானா டான்ஸாலே மச்சானே கடை வச்சானே ஃபுல் டச்சானே இப்போ ஹை வோல்ட் சுச்சானே இந்த மண்ணு மணக்கிற மல்லியப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும் கொஞ்ச நேரம் அடிபட்டு போயிருவேன் மாறி மத்த நேரம் போரடிக்கும் என்ன பண்ண தாயி